ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்கம் திவி தம்பதிகள் திருவடிகளே சரணம். நான் இப்பொழுது ஸ்ரீமத் பாகவத்திலிருந்து சித்திரகேதுவின் சோகம் தீர்ந்தது என்ற தலைப்பில் இருப்பதை கூறுகின்றேன். ஆங்கிலச ரிஷியும் நாரதரும் வருத்தமான ராஜாவிடம் அவனுடைய சோகம் தீர தெளிவரை கூறி சேர்க்கிறார். மன்னா, நீ எவனுக்காக துக்கிக்கிறாய்? அவன் யார்? நீ யார்? அவனுக்கு நீ பிதா, உனக்கு அவன் மகன் என்றால் முற்பிறவியில் அமைந்திருந்த அவனது தந்தை யார்? உன் மகன் யார்? இனி வரும் இப்பிறவியில் யாருக்கு யார் மகனோ, யாருக்கு யார் தந்தையோ? ஆற்று வெள்ளத்தின் வேகத்தினால் கணக்கற்ற மணல்கள் கூடி சேர்ந்த பிறகு பிரிந்து விடுகின்றன. அதே போல் கால வெள்ளத்தில் விரைவாக ஜீவன்கள் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்ந்து பிரிந்து போகின்றன. இதற்காக துக்கப்படுகின்றாய். மகனுடைய உடல் மாதாவின் உடல் பிதாவால் உற்பத்தியாகிறது. ஜீவனோ பஞ்சபூதங்கள் கொண்டு நிரந்தரமானது. அவனே உடல் வாழும் தேகி. எனவே பலவிதமாக உடல்கள் ஒரு ஜீவனுக்கு வரும் போகும். சுகம், துக்கம், பிறப்பு, இறப்பு, வடிவம் எல்லாம் உடலுக்கே. அதில் வாழும் தேகியான ஜீவனுக்கு அல்ல. ஜீவாத்மாவிற்கு அசத்தான உடல் தொடர்பினாலேயே எல்லா சுகம் துக்கமும் மனதினால் கற்பனை செய்யப்பட்ட மற்ற சங்கதி கனவு போல கருதி விட்டுவிட வேண்டும். நான் எனது என்ற கருத்தை விடு. எல்லாருக்குள்ளும் வாழும் வாசுதேவனிடத்தை மனத்தை செலுத்தி என்றனர். சித்திரகேது அவர்களுக்கு சொன்னான், முனிவர்களே, தாங்கள் யார் என்று நான் அறியேன். துறவியர் கோலத்தால் மறைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பரம பாகவதர்களான நாரத, ரிபு, ஆங்கிரச முதலிய ரிஷிகள் பகவானுக்கு பிரியமானவர்கள். என்போன்று அறியாமை உடையவர்களுக்கு ஞானோபதேசத்தால் ஆறுதல் தர வேண்டி பூமியில் நடமாடுபவர். அப்படி இரட்சகராக வந்தவரா என்று கேட்டார். உடனே ஆங்கிரசர், இவரே நாரத மகரிஷி, நானே ஆங்கிரசர். ஏற்கனவே பகவானுடைய பக்தனாக இருக்கும் ஞானோபதேசம் செய்யவே வந்தேன். உனக்கு பிள்ளையே தேவை என்று கேட்டதால் அதையே தந்தேன். ஆத்ம ஞானம் இறைவனன்றி கிட்டாது. இறைவன் அருள் வர நாரத மகரிஷி உனக்கு மந்திர உபதேசம் செய்வார் என்றார். அதேபோல் நாரதர் ராஜாவிற்கு உபதேசம் செய்தார். அப்புறம், இந்த ரகசியமான மந்திரம் தூயவனாக இருந்து பெற வேண்டியது. இந்த மந்திரத்தை ஜபித்த 7 இரவிற்குள் படைப்பு, காப்பு, கலைப்பு மூன்றிற்கும் அதிபதியான சங்கர்ஷனுடைய திருவடிகளை அடைந்து பழைய தேவர்களான ருத்திரன் முதலிய பெரியவர்கள் தேவர் மனிதர் என்ற பேத புத்தியை விட்டு அதே சணத்தில் சங்கர்ஷனனுடைய பெருமையை அடைந்தனர். நீயும் அப்படி சீக்கிரமாக சங்கர்ஷனரின் திருவடிகளை அடைந்து பரம மகத்துவத்தை அடையப் போகின்றாய் என்றார். தேவரிஷி சித்திரகேதுவின் பிள்ளையை ராஜா, ராணி மற்றும் அவனுடைய பந்துக்கள் அறிய பார்த்து பேசினர். ஜீவாத்மனே, உனக்கு நலம் உண்டாகட்டும். உனக்காக வருந்தும் தாய், தந்தை மற்றவரை பார். உனது உடலிலே நுழைந்து தந்தையும் சொத்துக்களை பெற்றவனாக சிம்மாசனத்தில் இருந்து ராஜ்யத்தை அனுபவி என்றார். உடனே அந்த பையன், நான் விட்ட உடலில் மீண்டும் மகிழ்வுடன் வந்து சேரமாட்டேன் என்று கூறிவிட்டார். பட்டத்து யானை மேல் உலாவரும் அரசன் தனக்கு நல்லுரை வழங்க கோரினான். பிரம்மஞானிகளே, நல்வினை தீவினை பயன்களால் தேவர்கள், பிராணிகள், மனிதர்கள் என்று பல யோனிகளில் பிறந்து இருந்தும் சுழன்று வரும் எனக்கு எந்த பிறவியில் இவர்கள் தாய் தந்தையராயினர். சொந்தம் பகை என்று அந்தந்த பிறவியில் உடலில் சேர்ந்திருக்கும் வரைதான். அதற்கு முன்பும் பின்பும் ஜீவரிடம் குறிப்பிட்டவர் மேல் சொந்தம் பகை என்ற கருத்து இருப்பது இல்லை. இப்படியே இவனுடைய பிள்ளை இப்போதுதான் நான் என்று கூறி அந்த குழந்தையின் ஜீவன் சென்று விட்டது.